இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெட் கிரைண்டரில் பெல்ட்டு மாற்றுறதும் அதே மாதிரி அதில் ஸ்க்ரூ கழட்டும்போது அந்த போஸ்ட்டு கட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த போஸ்ட்டை வந்து பெர்மனெண்ட்டாக எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சரி பண்ண. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெல்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டுட்டு நம்ம வீலை மூவ் பண்ணோம்னாலே அந்த 335ன்னு சொல்லுவாங்க, 335. அதே இதில் புது பெல்ட்டு இப்போ மாட்ட போகிறோம். இதை வந்து இந்த மாடலில் மட்டும் மோட்டரை கழட்டாமையே மாட்டிடலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மோட்டருக்கு கேப் கொடுத்துருப்பாங்க, அந்த புள்ளிக்கும் அதுக்கும். அதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம தள்ளினாலே உள்ளே போய் நின்றுக்கிறோம். அந்த மாதிரி பெல்ட்டை மாட்டிடலாம் இதில், இந்த மாடலில். மற்ற எல்லாத்துலேயும் கலட்டணும், இல்லைன்னா அந்த லாக்கை கட் பண்ணி எடுக்கணும், இந்த மாதிரி வரும். இது ஈஸியாக லாக் மாட்டிடலாம் இந்த பெல்ட்டை. கரெக்டாக புள்ளியில் உட்கார வச்சுட்டு அதே மாதிரியே நம்ம வந்து ஒன் சைடு வச்சுட்டு நம்ம வீலை சுற்றினாலே அந்த பெல்ட்டு லாக் ஆகிரும். அதே மாதிரி இந்த புல்லிங் பவர் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இதில் மோட்ரு ஆன் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு சைடு பிடிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும் அதோட புல்லிங் பவர் இருக்குது இல்லைன்றத. இப்போ சப்போஸ் நம்ம இதை வீலை பிடிச்சோம் அப்படின்னா மோட்ரு மட்டும் சுற்றுச்சு அப்படின்னா பெல்ட்டு லூஸு, இல்லை மோட்ரு நின்றுச்சு அப்படின்னா புல்லிங் பவர் இல்லைன்னு அர்த்தம். அது ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா விரலை தாண்டி ஓட பார்க்கும், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மோட்டரை பிடிச்சிக்கிட்டு வீலை சுற்றி பார்த்தோன்னே பெல்ட்டு சுற்றலை அப்படின்னும்போது ஓரளவு டைட்டாக இருக்குது, போதும். இப்போ மோட்டரை நிப்பாட்டி பார்க்குறேன், உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம மோட்டரை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உடஞ்ச போஸ்ட்டை நம்ம வந்து பெர்மனெண்ட்டாக நம்ம ஒட்ட போகிறோம். இந்த பொசிஷனில் நார்மலாக பேஸ்ட்டை வச்சு அதே 743 பேஸ்ட்டை வச்சு ஒட்ட போகிறேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் கோலப்பொடினா அதில் ரொம்ப டஸ்ட் இருக்கும். நான் மேக்ஸிமம் சால்ட்டு யூஸ் பண்ணுவேன். நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, தூள் சால்ட்டு, தூள் உப்பு யூஸ் பண்ணோம்னா அது சிமெண்ட்டுக்கு மேலே அது நல்லா பாண்டிங் ஆயிரும். அதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ட்ராப்பு ஃபெவிக்விக் விட்டுட்டு அதுக்கு மேலே அதையும் பார்த்து பண்ணணும். இந்த சப்போஸ் இந்த உப்பு கையில் இருக்கையில் அந்த பசை பட்டுருச்சு அப்படின்னா நம்ம கையவே பொத்து போயிடும், அந்தளவுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கல்லே ஒட்டியிருக்கேன் நான் அந்த கிரைண்டர் கல்லே ஒரு சில இடத்துல சில்லு தெரிச்சிருச்சு அப்படின்னா இதை வச்சு ஒட்டிலாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அது வந்து அந்த அளவுக்குலாம் ரிமூவ் ஆகலை, பிடிச்சிக்கிறோம் நல்லா. உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். அவ்வளோதான். இது யார் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணலை அப்படின்னாலும் அதையும் கமெண்டில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் மதுரை மூர்த்தி.